கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வளர்ச்சிப் பணிக்கு பூமி பூஜை போடச் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜை குடிநீர் கேட்டு முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் சம்பந்தப்பட்ட தாசம்பாளையம் குடிநீர் தொட்டி அருகே சென்று பழுதடைந்த பழைய குடிநீர் வால்வுகளை பார்வையிட்டு பழைய குழாய்களை சீரமைத்து புதிய குழாய்களை அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சீரமைத்து தந்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மழை பேரிடர்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேர் அடங்கிய குழு உதகைக்கு வருகை புரிந்து தயார் நிலையில் உள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் மண் சரிவு அல்லது மரங்கள் விழுந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு 1077 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தகவல் அளித்தால் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்று பணிகளை மேற்கொள்வர் என தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இந்திய வானிலை மையம் அவர்களோட கருத்து கணிப்புப்படி அடுத்த 3 நாட்கள் கனமழை வாய்ப்பு இருக்கு. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நாங்கள் எங்கள் குழுவில் வந்து மொத்தம் 30 பேர் வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து எங்களோட ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி ஏதாச்சும் எந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு இல்லை மரம் எங்கேயாச்சும் கீழே விழுந்துருச்சு அந்த ரோடு கிளியரன்ஸ் பண்ணுவோம். மாவட்ட நிர்வாகத்தில் என்னென்ன வேலை அவங்க சொல்கிறத நாங்கள் செஞ்சு அதை நாங்கள் சீக்கிரமாக செய்கிறது முயற்சி. தேனி மாவட்டம் கம்பத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞர் மற்றும் அதிர்ச்சியில் இருந்த தந்தை குடும்பத்தாருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் கம்பம் நகரமன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் 50,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார்கள். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இடர்பாடுகளுக்கு நடுவில் உள்ள மின்கம்பங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை மனுவை பாராளுமன்ற உறுப்பினரிடம் அளித்த நிலையில் 2 நாட்களில் பாராளுமன்ற நிதியில் இருந்து அவற்றை சரி செய்து தருகிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோல்டன் கல்வி நிறுவனம் சார்பாக முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், VCVRT சேர்மன் சம்பத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கல்வியை நிறைவு செய்த மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர். மதுரையில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தேசிய செயலாளராகவும் உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து மறைந்த PN வல்லரசுவினுடைய 79வது பிறந்தநாள் விழா அவரது கட்சியினரால் கொண்டாடப்பட்டது. முன்னாள் MLA PV கதிரவன் தலைமையில் கட்சியினர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள PN வல்லரசு நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் திருக்குளத்தில் 3 நாட்களாக செத்து மிதக்கும் பாம்பினால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் கோயில் வளாகத்தில் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் முறைகேட்டில் ஈடுபட்டு வரும் கோயில் செயல் அலுவலர் ஜெயா மற்றும் அவருக்கு உறுதுணையாக உள்ள பணியாளர் ரேணுகா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாறு அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளையொட்டி மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் DD ராதா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் ESD கார்த்திக் 287 மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்களையும் இனிப்புகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் நிரந்தர பணி, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் நேற்றைய தினம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து தாங்கள் ஆதரவளிப்போம் என தெரிவித்து சென்ற நிலையில் இன்று போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு மற்றும் 50 முறைக்கு மேல் இரத்த தானம் செய்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை முதல்வர் அரசு, துணை முதல்வர் அனிதா மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோதிகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் குஜராத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் வாசன், செயலாளர் கோத்தம் சந்த் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பட்டி கிராமத்தில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமினை மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுதல், மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை பார்வையிட்டவர் இந்த முகாமில் கலந்து கொண்ட கன்றுகளில் 3 கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு சிறந்த பராமரிப்பு பரிசுகளையும் 3 கால்நடை வளர்ப்போருக்கு சிறந்த கால்நடை பராமரிப்பு மேலாண்மைக்கான விருதுகளும் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் நடைபெற்ற ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதியதில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இப்பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் இந்த பகுதியில் அறிவிப்பு பலகை அல்லது மின் விளக்குகள் வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிராத்துக்காரன்பட்டி கிராமத்தில் சமுதாய கூட கட்டிடத்தின் பல்வேறு இடங்கள் சேதமடைந்தும் மின்விசிறி மற்றும் விண் விளக்குகள் சேதமடைந்தும் மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கிராம மக்கள் தொடர்ந்து திருமலாபுரம் ஊராட்சி நிர்வாகத்திடம் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விரைவில் தீர்வு காண வேண்டும் என அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் கேலக்சி மீடியா அமைப்பு சார்பில் 1008 திருவிளக்கு வழிபாடு மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து சேவை புரிந்து சாதனையாளர்களாக விளங்கிய 51 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மகாசக்தி எனும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 1008 பெண்கள் சேர்ந்து உலக நலத்துக்காகவும் குழந்தைகள் நலத்துக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. இதுல கலந்துக்கிறதுக்காக ரொம்ப பிளஸிங்ஸா இருக்கு. அதே மாதிரி எல்லா குருக்களும் எப்படி பூஜை பண்ணணும், இனிமேல் வீட்டுல போய் எப்படி பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும் எல்லாமே அந்த 5 ஆதீனத்துல இருந்து வந்த பெரிய பெரிய குருக்கள் எல்லாமே சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் வளர்ந்தாங்க. ரொம்ப பிளஸிங்ஸா இருக்கு. புதுச்சேரியில் போலி கம்பெனி பெயரில் கரண்ட் அக்கவுண்ட் துவங்க சைபர் மோசடி கும்பலுக்கு வங்கி அதிகாரிகள் துணை போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கரண்ட் அக்கவுண்ட் துவங்கும் போது அதற்கான ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என வங்கி அதிகாரிகளுக்கு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கார் நிலை தடுமாறி டீக்கடைக்குள் பாய்ந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கேஸ் சிலிண்டர், டீ மேடை மற்றும் பால் உள்ளிட்ட சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள மென்பொருட்கள் சேதமடைந்துள்ள நிலையில் விபத்து குறித்து குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பித்த நிலையில் விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆதி திராவிடர் நலம் அரசு மாணவர் விடுதியில் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு திடீர் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் விடுதி காப்பாளர் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் காவேரி
காவிரி ஆற்றில் நீர்வரத்து வரவுள்ள நிலையில் மாயனூர் கதவணையிலிருந்து முதல் கட்டமாக வினாடிக்கு 400 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை மாயனூர் கதவணையை வந்தடையும் நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.